ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நரைமுடி அரை மணி நேரத்தில் கருப்பாகிறதுக்கு வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக நேச்சுரல் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இதுக்குன்னு தனியாக நம்ம பொருட்களை கடையில் போய் தேடி பிடிச்சி வாங்க தேவையில்லை. வீட்டில் எப்பயுமே இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். இது கூடயே பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற டிப்ஸும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் பார்த்துடலாம். இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பிராண்டு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நார்மல் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ்லலாம் ஒட்டும், அதனால் கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மஞ்சள் தூள் பவுடர் எல்லாமே இந்த க்ரீமோட ஒன்றோட ஒன்று நல்லா பிளண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு தேவையான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, சடனாக ஒரு க்ளோ வேணும், ஃபவுண்டேஷன் க்ரீம் மாதிரி வேணும்னா இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் க்ரீம்லாம் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த பிபி க்ரீம் அதெல்லாம் போடுவோம்ல பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு தனியாக நம்ம ஃபவுண்டேஷன் க்ரீமோ பிபி க்ரீமோ வாங்க தேவையில்ல. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். கண்டிப்பாக அழியவே அழியாது. ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி பீங்கான் மக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல, தலைகளை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, கத்தி அடிக்கடி ஷார்ப்னஸ் போயிடும், மொட்டையாயிரும். அந்த டைமில் டக்குன்னு இந்த மாதிரி மக் இருந்துச்சுன்னா அதில் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டோம்னா, நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டோம்னா சூப்பராக ஷார்ப்பாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணதுன்னு. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இதே மாதிரி ஜுவல் பர்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல, அதை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க. இப்போ இந்த பர்ஸில் பேக் சைடில் டபுள் சைட் டேப்பை ஒட்டிடுங்க. இப்போ இதை நம்ம எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம்னா, கிச்சனோட சுவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைல்ஸில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதில் ரேஷன் கார்டு, பாஸ்புக்கு, அதாவது கேஸ் பாஸ்புக்கு, அதே மாதிரி இபி கார்டெலாம் நம்ம இதில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் சிலிண்டர்லாம் வரும்போது பாஸ்புக் நம்ம எங்கேயாவது அடிக்கடி வச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா கிச்சனில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அப்பப்போ நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இபி கார்டு, இபி எழுத வரும்போதெல்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுருவோம். இதை நம்ம கிச்சன்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக நம்ம பால் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த அட்டையை கூட நம்ம இதில் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடயே ஒரு பெண்ணையை வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பால் அட்டையில் நம்ம எங்கேயாவது வச்சு விட்ருவோம். இந்த மாதிரி பர்ஸ்குள்ளே வச்சு பக்கத்துலேயே ஒரு பெண்ணையை வச்சுட்டோம்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் நமக்கு சரியாக அரைப்படாது. ஏன்னா அந்த பிளேடு மொட்டையாயிரும். அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ இந்த கல்லுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மிக்ஸி பிளேடு மொட்டையாகவே ஆகாதுங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு குக்கிங் வீடியோ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே இட்லியை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி செய்கிறதுக்கு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு இந்த சைஸில் மீடியம் சைஸில் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பூண்டு, பெரிய பல் பூண்டு, நெக்ஸ்ட்டு அரை தொண்டு இஞ்சி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வேக வச்சோம்ல பார்த்தீங்களா, அந்த இட்லியை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நான் காலையில் வேக வச்ச இட்லி தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நைட்டு கூட வேக வச்ச இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். வளமான கடாய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காயவும். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். இது கூடயே 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க. சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் இது கூடயே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து விட்டுருங்க. பாருங்கள், நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். 2லேருந்து 3 பீன்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவை சேர்த்துடலாம். அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது கூடயே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நம்ம சேர்த்த காய் அப்புறம் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த காயெல்லாம் வெந்து அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு இப்போ நாம் ஆற வச்சுருந்த இட்லியை, நம்மளோட புசு புசு இட்லியை இதில் சேர்த்துடலாங்க. நான் மினி இட்லியாக இருக்கிறதுனால கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பெரிய இட்லி எடுத்தீங்கன்னா அதை 4 அல்லது 5 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப போட்டு கலராதிங்க, லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி இட்லி நான் ரொம்ப உடஞ்சி போயிருங்க. அதனால் ஜென்டலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே நீங்கள் பட்டர் வேணால் சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த காரம் புளி எல்லாமே மசாலாஸ் எல்லாமே இந்த இட்லியில் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். செம்ம வாசமாக இருக்குங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், ஃபைனல் நம்ம இது கூடயே கொத்தமல்லி இலைகளை தூவிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட குண்டூர் ஸ்பெஷல் மசாலா இட்லி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இட்லியை இந்த மாதிரி மாவரைச்சி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே டைமில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, ஆஃப்டர்நூன் லன்ச்சாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு வருவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறவங்களும் இதை லஞ்சை நம்ம எடுத்து நமக்கு அந்த மிக்ஸி ஜாரோட மூடி ரொம்ப லூஸாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த வாஷர் ரொம்ப லூஸ் ஆயிரும். அதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அந்த வாஷருக்கு மிடில் மாட்டி விட்டுருங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி நடுவில் மாட்டி விட்டிங்கன்னா நல்ல ஃபிட்டிங்காக நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸை. இப்போ நம்ம எதை அரைச்சாலுமே கொஞ்சம் கூட வழிஞ்சு வராது, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ நான் சாம்பாருக்கு பருப்புலாம் வேக வைக்க போகிறேன். அது கூடயே நான் முட்டையும் வேக வச்சுக்க போகிறேங்க. அந்த முட்டை தொக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறதுக்காக வேக வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 முட்டையை சேர்த்துக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம பருப்புக்கு 2 விசில் வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நார்மலாக எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி 2 விசில் விட்டுருங்க. இப்போ பருப்பும் வெந்துடும் நல்லா, அதே மாதிரி முட்டையுமே சூப்பராக வெந்து வந்துடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால முட்டைக்குன்னு தனியாக நம்ம வேக வைக்கிற தேவையில்லை. ஒரே டைமில் நம்ம ரெண்டுமே செஞ்சிடலாம். கேஸும் மிச்சம், டைமும் மிச்சம். கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ நம்ம சில பிளாங்கெட்ஸ்லாம் அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்கும் போது தான் எடுப்போம். அப்படி இல்லைன்னா இந்த குளிர்காலத்தில் மழை காலத்தில் தான் இந்த ஹெவியான போர்வைகள்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். மற்ற டைமில் தான் உள்ளே மடைச்சி வச்சுருப்போம். அந்த மாதிரி மடைச்சி வச்சிருக்க பிளாங்கெட்ஸ் ஒன்று கீழே விழுந்தாலும் அப்படியே கலைஞ்சு போயிருங்க. அதை மடைச்சி வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி களையாமல் எப்படி மடைச்சி வைக்கலான்னு பார்க்கலாம். எப்பயுமே நார்மலாக போர்வையை நம்ம மடக்குவோம் பார்த்தீங்களா, 2 நாளாக மடக்கிக்கோங்க. 4 மடக்குனது அந்த மாதிரி வீடியோ காமிக்கிற மாதிரி 8 நீள்வாக்கில் மடக்கிக்கோங்க. நீள்வாக்கில் மடக்குனதில் ஒரு போர்ஷனை தூக்கி இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க எண்டில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கம் அதை வீடியோ காமிக்கிற மாதிரி ஒரு 4 மடிப்பாக மடிச்சிருங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த எண்டில் ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த எண்டை நுழைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம மடைச்சி வைக்கிறதுனால எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் களைஞ்சே போகாதுங்க, அப்படியே ஃபிட்டிங்காக இருக்கும். நம்ம நிறைய போர்வைகளும் நம்ம இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடைச்சி வச்சோம்னா பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஹெவியான பிளாங்கெட்ஸு. இதையும் நம்ம இதே மெத்தடில் மடக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடக்குனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேஸ்ட் பெல்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இதை நம்ம சுற்றி கட்டி வச்சிட்டோம்னா எத்தனை தடவை நம்ம கீழே விழுந்தாலும் கொஞ்சம் கூட களைஞ்சும் போகாதுங்க. இதை இந்த மாதிரி வேஸ்ட் பில்லோ கவருக்குள்ளே உள்ளே நுழைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி நுழைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட தூசியும் படியாது. உங்கள்கிட்ட வேஸ்ட் பில்லோ கவர் இல்லைன்னா நம்மளோட நைட்டி இருக்கும் பார்த்தீங்களா, வேஸ்ட் நைட்டி, அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத சால், அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு, இதில் கூட நம்ம மடைச்சி வச்ச பிளாங்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு நம்ம வெளியே கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெல்ட்டை வச்சு நம்ம கட்டி வச்சிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட களைஞ்சும் போகாது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அயன் கடாயாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஹீட் நல்லா தாங்குங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை எடுக்க போகிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 பவுல் எடுத்துருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 பவுல் கருவேப்பிலைக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பொங்க கடுகு எடுத்துக்கோங்க. இது கூடயே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா கருகி வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துடணும். எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட க்ரீனிஷாக இலை தெரியக்கூடாது. நீங்கள் நம்ம வறுக்கிறதுல தான் இந்த ஹேர் டையோட ரிசல்ட்டே இருக்கும். நான் நல்லா வறுத்தா தான் நல்ல 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கடுகு இந்த வெந்தயத்தெல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா பவுடர் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து கொடுத்துடணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறவும் இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களால் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன்.
இப்போ பாருங்கள் நான் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் அரைக்கும் போது திப்பிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சலிச்சுக்கலாங்க. எனக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள் நான் கையில் தொட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்ல பவுடராக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது. ஏன்னா கடுகுலேருந்து கொஞ்சம் ஆயில் வந்து வெளியே வர்றதுனால லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள் தண்ணியில் கழுவி காமிக்கிறேன். தண்ணியில் கழுவும் போது அந்த எக்ஸஸாக இருக்கிற பவுட்ரு மட்டும்தான் நமக்கு தண்ணியில் கலக்குது. ஆனால் கையில் இருக்கிற டை அப்படியே தான் ஒட்டி பாருங்கள். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் இன்னொரு தண்ணியிலையும் கழுவி காமிக்கிறேன். அந்த டை அப்படியே தான் கையில் இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸஸாக இருக்கிற பவுடர்லாம் அந்த தண்ணியிலே போயிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட அந்த துகள்கள் வரல. கையிலையும் டை அப்படியே தான் இருக்குது. ஆனால் இது வந்து போகணும்னா நம்ம லிக்விட் போட்டோ இல்லை சோப்பு போட்டோ கழுவுனா கண்டிப்பாக போயிடும். ஏன்னா இது இன்ஸ்டன்ட் டை தான். ரொம்ப ஸ்டேபிளாலாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஏன்னா எமர்ஜென்சிக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் சோப்பு போட்டு அழுத்தி லிக்விட் போட்டுலாம் கழுவுனீங்கன்னா கண்டிப்பாக போயிருங்க. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டை வந்து நம்ம தலையில் ஒட்டி பிடிக்கிறதுக்காக நான் விளக்கெண்ணெய் சேர்க்குறேங்க. விளக்கெண்ணெயில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை வந்து இந்த டையை வந்து நம்ம ஹேரில் ஒட்டி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த விளக்கெண்ணெய் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உடல் சூட்டையும் தணிச்சு கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு லிக்விடாக வர அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிக அளவு எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. பாருங்க நான் கையில் எடுத்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நல்ல கருப்பாக இருக்குது. அதே டைமில் ரொம்ப நல்லா பிசு பிசுன்னு இருக்குங்க. இந்த பிசு பிசு தன்மையை வந்து இந்த டையை வந்து நம்ம ஹேரில் நல்லா ஒட்டி பிடிக்க உதவும். ஸோ அதனால் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்கள் இவங்களுக்கு நிறைய கிரே ஹேர் இருக்குது. இப்போ இதே மாதிரி வேஸ்டான டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதை வந்து டையில் டிப் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கிரே ஹேர் இருக்கோ அது நல்லா டையை அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா அந்த கருப்பாகுது பாருங்கள். நல்ல ஃப்ரண்ட்லலாம் நிறைய கிரே ஹேர் இருக்குது. நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 hour விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இமீடியட்டாக எனக்கு பிளாக் கலரில் வேணும், அந்த டைமில் வந்து முதல் நாள் ஃபங்க்ஷன் போகிற அன்றைக்கி மார்னிங் வந்து 1 hourக்கு முன்னாடி இந்த ஹேர் டே அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் பாத் பண்ணிடுங்க. ஹேர் பாத் பண்ணும்போது லைட்டாக ஒரு ட்ராப் ஷாம்பு போட்டு நீங்கள் ஜென்டலாக வாஷ் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப அதிக அளவு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டை பூரா போயிருங்க. ஏன்னா இது இன்ஸ்டன்ட் டை. இமீடியட்டாக நமக்கு பிளாக் கலரில் வேணுன்றதுக்கோசரம் தான் நம்ம இந்த டை யூஸ் பண்ணுறோம். ஸோ லைட்டாக மட்டும் நீங்கள் ஷாம்பு போட்டு ஜென்டலாக வாஷ் பண்ணிடுங்க. இதில் வந்து நமக்கு அமோனியா எந்த கெமிக்கலும் கிடையாதுங்க. நேச்சுரல் டை. இதனால் நமக்கு உடம்புக்கோ ஸ்கின்னுக்கோ எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இவங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. ஹேர் பாத்தும் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போ ரிசல்ட் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குன்னு. எல்லா இடத்துலையும் நல்லா கருப்பாயிடுச்சுங்க. இப்போ அவங்க யூஸ் பண்ண அவங்களே உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ தான் இன்ஸ்டன்ட் டை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வர்றேன். டை அடித்தது மாதிரியே தெரியாது. நீங்களே பார்க்கலாம். இது வந்து வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டை, இன்ஸ்டன்ட் டை. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டை அடிச்சுட்டு அதாவது டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் வெயிட் பண்ணணும். 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரோ இல்லைன்னா கொஞ்சம் கோல்டு வாட்டரில் நீங்கள் வந்து குளிச்சிக்கலாம். பட் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் டை, பர்டிகுலராக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எண்ணெய் போகிறதுக்காக நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷாம்பு ஜாஸ்தி அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப இப்படி தேய்ப்பாங்க, அது போயிடும். ஏன்னா அது இன்ஸ்டன்ட் டை. ஃபஸ்ட்டு என்ன சொன்னது மாதிரி கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? ஸோ அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்காக லைட்டாக மட்டும் அந்த ஆயில் போகிறதுக்காக மட்டும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக டை அடித்த மாதிரியே தெரியாது. நீங்களே பார்க்கலாம். இந்த டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நிறைய கிரே ஹேர்ஸ் இருக்கும். இப்போ நீங்களே பார்க்கலாம் டை அடித்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். வீட்டிலேயே பண்ணுறது. அதே மாதிரி அமோனியா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த கெமிக்கலுமே கிடையாது. சைடு எஃபெக்ட் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தாராளமாக நம்பி நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த டை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி இந்த டையை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த மீதமான பவுடரை வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ இந்த டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனால் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.